வீட்டிலையே வளர்க்குறேன். முன்னாடி வளர்த்தது வீடு கட்டுறதுனால எல்லாத்தையும் அறுத்து வச்சியாச்சு. இப்போ மறுபடியும் உருவாக்கியிருக்கேன். இது பாருங்க, சுற்றி வர வந்து இனி கொடி கட்டி விட்டுருவேன். இதில் கொடி கம்பி கட்டி இதில் விட்டோம்னா அது பாட்டில் படந்துடும். இதிலையும் பறிச்சுக்குவேன். இது வந்து உருண்டை பிரண்டை, ரொம்ப அதிக மருத்துவ குணமுடைய ஒரு பிரண்டை இது. நல்ல இதுதான் ரொம்ப அந்த பட்டை பிரண்டையை விட இந்த பிரண்டை தான் அதிகம் நல்லா சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் இந்த பிரண்டை தான் முன்னாடியே வளர்த்தேன். இந்த இருக்குது பாருங்கள், இது பட்டை பிரண்டை. இதிலையும் நான் கட் பண்ணிக்கிடுவேன். குழம்புக்கு எடுத்துக்கிட்டு துவையில் அரைப்பேன், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நான் வெளியில் போய் பட்டுக்கோட்டை போய் தான் அந்த பிரண்டையில் வாங்கிட்டேன். ஒரு கட்டு 30 ரூபா 40 ரூபா. மற்றபடி தெரிஞ்சவங்க ஊரில் இருந்தால் கொடுப்பாங்க. அது மாதிரி கொஞ்சம் வாங்கிக்கிடுவேன். இப்போ அதை விட்டு அங்கேயும் வச்சு சுற்றி வர வச்சு நட்டு வச்சு கன்று தடுத்துருச்சு பிரண்டை கன்று. நெடுகளும் நான் பிரண்டை கன்று வச்சு இருக்கேன். இந்த பிரண்டை இப்போ வந்து கொண்டு வந்து ஊனியிருக்கேன். இதுக்கு கம்பி கட்டி விட்டுருவேன். அது மாதிரி காம்பவுண்டுக்கு வெளியில் சுற்றி வர வச்சுருக்கேன். அதுவும் தழுத்துருச்சு. இப்போ இதெல்லாம் இப்போ உருவாக்குறது தூக்குக்காக வேண்டி. அடுத்து வெத்தலை கொடி, அது அடிக்க வந்துக்கிட்டே இருக்குது. வெத்தலை கொடி அது பக்கத்து இதையும் வச்சாச்சு. வெத்தலை கொடி, மருதாணி செடி, தோட்டம்லாம் நல்லா தான் எனக்கு வந்து தோட்டம் மரம் ஆக்கியே தான் இருக்குது. பாருங்க, பாரிஜாதம் இது 3 பூ பூச்சிச்சு. அது பூக்கும்போது என்னால் காட்ட முடியலை. டெய்லி இதுக்கு வந்து பூஜை பண்ணுவேன். இதுக்கு வந்து ஐடிஎஸ் ரொம்ப ஆர்வம் உள்ளது. துளசி செடி யாரும் தொட விட மாட்டேன். டெய்லி தண்ணி ஊற்றி துளசிக்கு சாம்பிராணி போக போடுவேன். இது வந்து எலுமிச்சை. எங்கள் வீட்டிலையே வந்து பார்த்தா காய்ச்சி இந்த ஊறுகாய் தாங்க, இந்த மரத்தை ஊறுகாய் தானே இங்கே போட்டிருக்கேன். பாருங்க, இதான் போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் காய்ச்சதுனால காய்க்கில் 50 ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஊறுகாய். அதுவும் சுத்தமான நல்லா இருந்தது, நல்லா பண்ணி கொடுத்துருக்கு. பாருங்க பார்த்தேன். அது வந்து நிறையா காய்ச்சிட்டு தென்னை மரத்துலேருந்து மட்டை விழுத்தாலும் அந்த பிஞ்செல்லாம் கொட்டி இருக்குதுங்க. அது போல் மிச்சம்தான் நமக்கு. இன்னும் நிறையா கிடக்குது. யார் வந்தாலும் பொறிச்சிட்டு போவாங்க. அடுத்து ஒரு சின்ன மினி தோட்டம் மாதிரி அதுவாக முளைக்கும். இது கனகாம்பரம் வந்து இது கனகதாரகை. நான் வந்து வெளியிலேருந்து கொண்டு வந்து வச்சேன். இது அதுவாக முளைச்சது தான். கோழிக்கொண்டாய், அந்த பவளமல்லி அது விதை கொட்டி முளைச்சி வருது. அடுத்து அது பவளமல்லி நீ பூக்க ஆரம்பிச்சிடும். அந்த பக்கம் பின்பக்கம் ஒன்று இருக்குது. நான் வச்சு உருவாக்கலை, அதுவாக கிடந்து முளைச்சதுங்க. இது வந்து இப்போ மட்டை தென்னை மரத்துலேருந்து விழுகவும் அது வந்து நல்லா இருக்குது. அதெல்லாம் நீளமாக இருக்கும், நல்லா மாட்டை நீள போலையாக இருக்கும். குச்சி விளக்குமாறு கழிக்கிறதுக்காக. அது பாருங்க, எல்லாமே நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன். இந்த பாருங்க இருக்கு. இதெல்லாம் எங்கள் வீட்டு மரத்துலேருந்து விழுந்ததான், என் வீட்டு மரத்துலேருந்து விழுந்ததான். அது மாதிரி அருகாமணி அங்கே இருக்குது. டைம் கிடைக்கிறப்ப இதை உட்காந்து கிழிச்சிடுவேன். அதனால வச்சுக்கிடுவீங்க. இந்த மாதுளைலாம் அதுவாக கிடந்து முளைச்சது. பாருங்க, பிஞ்செல்லாம் எத்தனை விட்டுருக்குன்னு. சிவப்பு மாதுளை, இது பவளமல்லி. அங்கிட்டு கொய்யா கன்று அதெல்லாம் நான் வைக்கவே இல்லை, எல்லாம் அதுவாக வந்தது தான். பவளமல்லி நான் கொண்டு வந்து வச்சேன். அங்கேயும் வச்சேன், இங்கேயும் வச்சேன். ரெண்டுமே நீ பூக்க தயாராக இருக்குது. அடுத்து அங்கிட்டு மாமரத்தை ஒரு 4 காய் காய்ச்சது. நண்டு பிடுங்க பறிக்கலை, மேலே கிடக்கு. மாங்காய் கிடக்குங்க. மணத்தக்காளி அடிக்கிறேன். வாரத்துக்கு 2 தடவை பறிச்சுவேன். இப்போ மாங்காய் கொலையாக கிடக்குது. கொத்தா காய்ச்சிருக்கு. அது பழம் எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம்ட்டு வச்சுருக்கேன். மரத்துலேயே பறிக்கேன். அடுத்து இந்த வருஷம் என் பங்கனப்பள்ளி இந்த ஃபஸ்ட்டு 4 காய் காய்ச்சிது. இதுதான் பங்கனப்பள்ளி. எனக்கு என்ன மரம்னே தெரியாது. ஆனால் இந்த வருஷம் பிடிச்சி பங்கனப்பள்ளி தாண்டி அது 4 காய் தான். 4 காயில் 1 காய் மட்டை விழுந்துருச்சு. அதுலேயே மஞ்சளை பழுத்து
எங்களுக்கே தெரியாது, அதிலே பழுத்துருச்சு. நான் ஒரு பழைய புடவையை கட்டி விட்டேன், எலி கடிச்சிருந்து அணி கடிச்சிருந்து. ஆனால் மஞ்சள் முஞ்சீர்னு இந்த பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பங்கனப்பள்ளின்னு சொன்னாங்க, எனக்கு தெரியாது, பங்கனப்பள்ளின்னு சொன்னாங்க. அடுத்து இது வந்து ஆப்பிள் கண் வச்சு பார்த்துக்க. ஆப்பிள் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது வந்து எடுத்து உடச்சி பார்க்கும்போது கண் வந்துருச்சு. கொண்டு வந்து போட்டு வச்சு பார்க்கலாம்ட்டு கண் நல்லா திறச்சன்னு வருது. ஆனால் அது எப்படி காய்க்கிறது இனிமேல் தான் தெரியும். நம்ம மண்ணுக்கு எப்படி காய்க்கிறது. நான் டெய்லி தண்ணி கொடுக்குறேன், காலையில் சாயந்தரம். அதுக்கு வந்து கூலிங் வேணுங்கிறதுனால தண்ணி கொடுத்துருக்கேன். ஆப்பிள் கன்று, பங்கனப்பள்ளி, பாருங்க. இது வந்து ஆனால் வச்சு நான் ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. எந்த காயும் இல்லை, பூவும் இல்லை. போன வருஷம் வந்து ஒரு 2 பூ பூத்தது, அப்படியே அவிஞ்சிருச்சு. இந்த மரம் தெரியாது. மாங்காய் நல்ல தூர வெட்டிடுவோம்ட்டு பார்த்தேன். ஆனால் அது கரெக்டாக வந்து பங்கனப்பள்ளி காய்க்குது. அதிகமாக காய்க்கலை. ஒரு 5 காய் காய்ச்சதுலாம் மட்டை விழுந்து. அது தென்னை மரம் அது இருக்கிறதுனால தென்னை மரம் மட்டை விழுந்ததுன்னு மாங்காய் இருந்து விழுந்துருது. அதனால நான் ஒரு புடவையை கட்டி மறைச்சி வச்சுட்டேன். பழம் அதிலே கணிச்சு தான் பறித்தோம். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பழத்தை நான் பறித்து சாமிக்கு வச்சு எல்லாருக்கும் வெட்டி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு எடுத்தேங்க. மாதிரி கார்டன் வீட்டை சுற்றி இது மாதிரி மரங்கள்லாம் உருவாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பலா மரம் இந்த வருஷம் ஃபஸ்ட்டு காய்ச்சிருக்கு. இந்த வருஷம் தான் முதல் காய்ச்சிருக்கு பலாக்காய். அது ஒன்றது வந்து விழுந்துருச்சுங்க, இடம் தாங்காமல். இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இனிமேல் டேஸ்ட்டு நல்லா இல்லைன்னா வெட்டிடுவேன். பின்பக்கம் ஒரு பெரிய மரம், அது 10 கிலோ காய் இருக்கும் ஒரு காய். அது டேஸ்ட்டு சரியில்லைன்ட்டு மரத்தை வெட்டிட்டேன். இது இனிமேல் சாப்பிட்டு பார்த்து வேணும். இப்போ பானமா சமையல். நன்றி, வணக்கம். பானமா சமையல். அந்த கார்டன் வீடியோ மட்டும் இல்லைங்க, இங்கிட்டு வேலை நடந்துக்கிருக்கு. நேற்று ஒரு ஆர்டரு, இன்றைக்கி ஒரு ஆர்டரு. முறுக்கு போடுற மாதத்துக்கு கை முடியலை, இப்போ தான் வந்திருக்காங்க. இந்த கொஞ்சம் போட்டு கடைக்கு முறுக்கு கிடையாது, கடைக்கு கொண்டு போய் வைக்கணும். இந்த வேலையும் பார்த்துக்கணும், சமையல் வேலையும் பார்த்துக்கணும், மற்ற ஆர்டரும் பார்த்துக்கணும், துக்கும் தயாரிச்சுக்கிடுவேன். எல்லாமே ஆல் ரவுண்டு. நான் ஒரே ஆள் தான் பார்க்கணும். அந்த பொண்ணு எனக்கு துணையாக எடுத்து எல்லாம் பண்ணித்தரோம். எங்களுக்கு இந்த மாதிரி பலகார ஆர்டர் வர்றதுனால தான் நான் வந்து வீடியோ அதிகம் போட முடியறதுங்க, ஹெல்ப் பண்ண முடியுதில்ல. இது தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ எப்படியோ போடுவோம். எல்லோரும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பணமும் சமையலுக்கு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் வீடியோ போடுறது. நன்றி, வணக்கம். பானமா சமையல். நல்லா குத்த தெரியுதா? தங்காரளி. வணக்கம்மா, பானமா சமையலேருந்து பேசுகிறேன். நான் வந்து இப்போ தொக்கெல்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து பிரண்டை தொக்குங்க. பிரண்டை தொக்கு இதோட 3வது ட்ரிப்பு நான் தயாரிச்சுக்கிருக்கேன். எனக்கு வீடியோ போடுறதுக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு தான் அது போட போகிறேன். ஆனால் நான் வீடியோ போடாமையே அங்கே வந்து எல்லாம் நிறையா சேல்ஸ் ஆகுது. பிரண்டை தொக்கு வந்து எல்லாருமே நிறையா வாங்குகிறாங்க. இது பாருங்க, ஒரு பாக்ஸ் ஒன்று. இது வந்து 100 கிராம், கரெக்டாக 100 கிராம் இருக்கும். ஒன்று 36 ரூபா. சோலாவில் போய்ட்டு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி வந்து வச்சுருக்கேன். எல்லாம் நல்லா சுத்தமான இதை போட்டு தான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இது 1/2 கிலோ கேட்குறவங்களுக்கு தனி டப்பா. 1/4 கிலோவும் வாங்குறாங்க, 1/2 கிலோவும் வாங்குறாங்க, 1 கிலோவும் வாங்குறாங்க. ஆனால் பிரண்டை தேவை வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க. ஏன்னா அது வந்து நல்லா மருத்துவ குணம் இருக்கிறதுனால பசியை தூண்டுது, எலும்புகளுக்கெல்லாம் தேவையில்லாது. அதனால தான் நல்லா இருக்குன்ட்டு எல்லோரும் வாங்குறாங்க விரும்பி. இந்த இது நிறைய அடைச்சி நான் கடையில் கொண்டு போய் வச்சுருவேன். என்னோடய கடையில் பிரண்டத்துக்கு டப்பு டப்புன்னு சேல்ஸ் ஆகிரும். கரெக்டாக 101 இருக்குது. பாக்ஸ் வந்து 6 கிராம். நூற்றி 6. இது நம்ம எடையாக வைக்க வேண்டியதில்லை. இது மாதிரி ஃபுல்லாக அள்ளிட்டு போட்டோம்னால கரெக்டாக 100 கிராம் வந்துடும். பாருங்க, இது மாதிரி எல்லா டப்பாலையும் அடைச்சிட்டோம்னா இந்த வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறவங்க இருக்காங்களே, இதோட ரேட் வந்து 100 ரூபா. 100 கிராம். 1/2 கிலோ 1/4 கிலோ கேட்டாங்கன்னா அதுக்கு தனி டப்பா போட்டு கொடுத்துருங்க. ரேட் எவ்வளோ? ரேட் 100 ரூபா 100 கிராம். தக்காளி எல்லாம் 150 கிராம் 100 ரூபா. இது 100 கிராம் 100 ரூபா.
ஓகே 107 கிராம். இந்த மாதிரி ஃபுல் பண்ணிவிட்டு கொண்டு போய் வச்சுருவேன் கடையில். அங்கே ஏற்கனவே லெமன் ஊறுகாய் இருக்குது, கொஞ்சம் ஓடிட்டு 1/4 கிலோ 50 ரூபாய்க்கு தான் போடுறேன். லெமன் வந்து எங்கள் வீட்டில் இருந்து செய்கிறதுனால 50 ரூபாய்க்கு தான் போடுறேன். ஆனால் எல்லாமே சுத்தமான நல்லெண்ணெயில் நான் தயார் பண்ணுறேன், அதனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஊறுகாயெல்லாம் கலர் கொடுக்கறதுக்காக நான் மைசூர் மிளகாய் வாங்கி, காஷ்மீர் மிளகாய் வாங்கி பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெயும் செக்கு நல்லெண்ணெய் போய் வாங்கிட்டு வரேன். இப்போ இதுக்கு நல்லெண்ணெயும் வந்து 3 லிட்டர் ஆகிருக்கு. கொஞ்சம் அதிக துவையல் போட்டோம்னால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக வரும். அது மாதிரி கருவேப்பிலை, பிரண்டை, வெங்காயம், தக்காளி, இந்த புல் பண்ணிட்டாலே கரெக்டாக அந்த இடம் வந்துடும். ஊற்றி பாருங்க. 106 கிராம். இது மாதிரி எல்லாத்துக்கும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல டேஸ்ட்டு இருக்கிறதுனால வந்து தேடி வந்து வாங்குகிறாங்க. சென்னைக்கும் போகுது, கோயம்புத்தூர்காரங்களும் வாங்குகிறாங்க. எங்கள் கிராமத்தில் உள்ளவங்களும் நிறையா வாங்குகிறாங்க. பிரண்டை தோக்குன்னா உடனே வந்து எடுத்துடுறாங்க. யாரும் வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுத்தாலும் நான் அனுப்பிவிடுவேன். மற்றபடி அந்த ஸ்நாக்ஸ் வகையெல்லாம் அது ஓடிக்கிட்டு இருக்குது. நெய் ஓடிக்கிட்டு இருக்குது. கடையில் நான் இப்போ வந்து எல்லாம் கலந்து தான் நான் வியாபாரம் பண்ணுறேன். எல்லோரும் தொடர்ந்து நல்லா ஆதரவு கொடுங்க. பணமா சமையலுக்கு இன்னும் சிறந்த முறையில் நான் எல்லாம் தயார் பண்ணுவேன். எனக்கு வந்து இப்போ காலம் பத்தலை, அதாவது ஸ்நாக்ஸ் வகைக்கு வந்து ஆர்டர் விட்டுக்கிறதுனால எனக்கு வந்து நேரம் பத்தலை வீடியோ போடுறதுக்கு. ரொம்ப இடைவெளி விட்டு தான் நான் வர்றாப்புல இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி, வணக்கம். பானமா சமையல் எல்லாம் நீ பாதிக்கப்போ எனக்கு வெயிட் போட்டேன், கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி எல்லாத்துலேயும் அடைச்சி இப்போ நான் கொண்டு போய் கடையில் வச்சுட்டு வரணும். கடைச்சி ஒரு டப்பா தான் இருக்காங்க. இப்போ போட்டது முன்னாடி போட்டது ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டேன். இதே மாதிரி ஒரு பாக்ஸ் தான் இருக்குது, 50 பாக்ஸ் படத்தில். அது மொத்தமாக 1 கிலோ 1.5 கிலோ அப்படி ஓடிடுச்சு. எனக்கு நேரம் இல்லை, இதை பண்ணி 3 நாளாச்சு. இது வந்து எடுத்து வைக்கிறதுக்கு டைம் இல்லாததுனால நான் போட்டுட்டேன். பாதி டப்பா இங்கே நான் 1/4 கிலோ டப்பா போடணும், 1/2 கிலோ டப்பாவும் போடணும். பிரண்டத்துக்கு நிறைய இருக்குன்றவே ரொம்ப டிமாண்டாக இருக்கிறதுனால நான் நிறையா போட்டேன். வேணுங்கிறவங்க வந்து கடையில் வாங்கிக்கோங்க. உள்ளூரில் இருக்கவங்க, வெளியில் உள்ளவங்க ஆர்டர் பண்ணியெல்லாம் பிரண்டத்துக்கு போகும் பார்சல். சரி, கண் வலிக்கு கண்ணில் பட்டும் சேட்டை பண்ணக்கூடாது. சேட்டை பண்ணாமல் இருக்கணும். சிலப்பா அதை போயிட்டுருவாங்க. அந்த பாக்ஸ் இருங்க, இந்த இதை வச்சு கவர் 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 கொடுங்க, அப்படியே கொடுங்க.